மச்சீஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனாவது டேஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 224. வாங்க நம்ம இன்னைக்கான நாளில் நம்ம என்னென்ன பண்ண போறோம் நம்மளுக்கே தெரியல. இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಅವರು ಮೆಜೆಸ್ಟಿಕ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡೋ ಮೆಜೆಸ್ಟಿಕ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಹೋಗ್ಬೇಕಾ? ಹೌದು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇರೋದು? ನಮ್ದು ಗುಲ್ಬರ್ಗ. ನೋಡ್ರೆ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಇದ್ದೀರಲ್ಲ. ಇಲ್ಲ ಕರ್ನಾಟಕ ನಮ್ದು. ಇಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಬಂದಿರೋದು? ಇನ್ನು ನಾನು ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಮತ್ತೆ ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಬಿಡಿ. சரி வாங்க, அவங்க மெஜெஸ்டிக் போகணுமா? ಯಾರು? நான் யூடியூபர். ನನ್ನ ಹೆಸರು ಎಜೆ ವಿಜಯ್ ವಿಕಿಯರ್. ஓகே, நம்ம பிரதர் மெஜெஸ்டிக் பண்ணுமா, நம்மளும் அங்கே தான் போயிட்டு அப்படியே வாங்க கூட்டு போகலாம். ஓகே சரி. ஹாய் மச்சீஸ், காலையில் உள்ள போனோம், இப்போ தான் வெளியே வந்துருக்கிறேன்னே. நேற்று அவங்க போகணும்னு சொன்னாலும் நான் வெளியே வரல. இன்னைக்கு நான் வெளியே போகிறனால அவங்க வெளியே அனுப்பல. இன்னைக்கு தான் அந்த பெண் ஸ்டேஷனரி ஏர்போர்ட் ஷீட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு சொல்லினே இருந்தாங்களா 2 நாளாக. போய் வாங்கினுவான்ட்டு சரி நான் இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இன்னைக்கு நானே போகிறேன் சொல்லிட்டு எங்கள் மேடமே போயிட்டாங்களா. ஸோ சார் இன்னைக்கு நான் வெளியே போகிறப்ப தான் பண்ணலாம்னு நினச்சேன். நான் அனுப்பவே இல்லை. அவங்க அதான் டைம்மு கர்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க போன்றப்போ நான் போகிறேன்றப்போ அவங்க அனுப்பலை. சரி அதுக்கு இதுக்கும் சேம் பப்பி சேம் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் போசணும். நம்ம மலையிலேருந்து கிளீனாக போகலாம். இங்கே ஒரு நிலா எவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சுனுக்குது, ஆனால் கேமரா திரும்ப தெரியாது. நாளைக்கா லீவு வரும். எதுக்கு சொல்லுங்கள், நாளைக்கா ரிபப்ளிக் டே, அதனால லீவ். ஓகே, நாளைக்கு நம்ம தான் பாரியா பண்ணலாம். ரீல்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, என்ன தெரியுமா அது? கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாங்கோ. அந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் டிஃப்ரென்ஸு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சரி வாங்க இப்போ பஸ் ஸ்டாப்பில் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஹாய் மச்சீஸ், ஜோ ஃபிலம் பார்த்தீங்களா நீங்கள் எல்லாருமே? பார்த்தவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லா இருக்க ஃபிலம் ஒரு மாதிரி லவ் ஸ்டோரி. இப்போ அந்த ஹீரோனி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரெண்டு செம்மையாக இருக்குமா, அழகாக இருக்கும் அந்த பொண்ணு. செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு பாவம் இவனுக்கோசரமே இருக்கும், ஆனால் அவனுக்கே தெரியாது. லாஸ்ட்டில் தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ப்ளாகில் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.